ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். எக்ஸாம் டியூட்டி பார்க்க போறவங்களுக்கும் சரி, எக்ஸாம் எழுத போறவங்களுக்கும் சரி 2 பேருக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் இதில பார்க்க போறோம். இது வந்துட்டு இப்போ லேட்டஸ்ட்டு ஓஎம்ஆர் ஷீட்டு எப்படி யூஸ் பண்ணுறது எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? எக்ஸாம் டியூட்டி பார்க்க போகிறவங்க சென்டருக்கு 8 மணிக்கெலாம் போயிடணும். 8லேருந்து 8:15 வரைக்கும் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கணும். 8:30க்கு முன்னாடி எக்ஸாம் ஹாலுக்கு போயிடணும். கையோட ஓஎம்ஆர் ஷீட்டு, பிளாக் பென்னு, ரெட் பென்னு, சிசரு, ஸ்டாம்ப் பேடுக்கு துடைக்கிற துணி இது எல்லாத்தையுமே கையில் எடுத்துக்கணும். ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோனு, அப்புறம் ஸ்மார்ட் வாட்ச் இது எல்லாத்தையுமே கழட்டி கொடுத்துட்டு போயிடணும். ஸ்டூடெண்ட்ஸை உள்ளே அலோவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்டெண்டன்ஸ் ஷீட்டை வச்சு ஹால் டிக்கெட்டை வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள அலோவ் பண்ணுங்கள். அப்புறம் கிளாஸ் ரூம்குள்ளார அன்னெசரியாக ஏதாவது புக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வெளியில் எடுத்து வச்சுருங்க. உங்களோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி டபிள்யூ ஷேப்பில் தான் வந்து நம்பர்ஸ் ஒட்டியிருப்பாங்க. இந்த ஷேப்பில் தான் நீங்களும் வந்து உட்கார வைக்கணும். 1 2 3 4 5 முடிச்சதுக்கப்புறம் 6 வந்துட்டு டவுன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் 10 வரைக்கும் போனதுக்கப்புறம் 11 வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டில் ஸ்டார்ட் ஆகும். 15 வரைக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் 16 அதுலேருந்து 20 வரைக்கும் இப்படி போகும். ஓகேவா? அப்படியே டபிள்யூ ஷேப்பில் வந்துட்டு உட்கார வைக்கணும். அதே போல் ஹாலில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட ரெஜிஸ்டர் நம்பர் ஃபோட்டோலாம் வந்துட்டு பெஞ்சில் ஒட்டியிருக்கும். அது அந்த ஸ்டூடெண்ட்டோட தானே செக் பண்ணிவிட்டு உட்கார வைங்க. அது டபிள்யூ ஷேப்பில் அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 9 மணிக்கு மேலே எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே அலோவ் பண்ணக்கூடாது. 9லேருந்து 9:15க்குள்ளார கரெக்டாக சீட்டிங் படி உட்காந்துருக்காங்கன்னு செக் பண்ணிக்கணும் ஒரு வாட்டி. இப்போ ஓஎம்ஆர் ஷீட்டை எடுத்து என்ன பண்ணணும்னா அந்தந்த பெஞ்சில் வச்சிடணும். ஸ்டூடெண்ட்டு இருந்தாலும் சரி, இல்லைனாலும் ஆப்சண்ட்டாக இருந்தாலும் அந்த பிளேஸில் எடுத்து வச்சிடணும். இப்போ ஓஎம்ஆர் ஷீட்ஸில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை ஸ்டூடெண்ட்ஸை படிக்க சொல்லிடணும். அதுக்கப்புறம் பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டா வேறு ஓஎம்ஆர் கொடுக்க மாட்டாங்க. அதே போல் ஓஎம்ஆரில் ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக்கு இல்லைனா பேப்பர் ஏதாவது கிழிஞ்சிருந்தால் மட்டும்தான் அதை மாற்றி தருவாங்க. மற்றபடி நீங்கள் ஏதாச்சும் எழுதும்போது மிஸ்டேக் பண்ணிட்டுனா மாற்றி தர மாட்டாங்க. எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை கொஞ்சம் லைட்டாக பார்த்துருவோம். என்ன போட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட், டு நாட் டேமேஜ் பார்கோட் ஆர் ஓஎம்ஆர் ட்ராக் பிரிண்டட் இன் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட். அதாவது இங்கே பார்கோட் இருக்குல்ல, இதை ஏதாச்சும் நம்ம கிறுக்கிடக்கூடாது. ஏன்னா இதை வச்சு தான் நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பர்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்க. அதனால் இதை எதையும் டேமேஜ் பண்ணிடக்கூடாது. அதே போல் ஆன்சர் மார்க் பண்ணுவோம்ல, இந்த மாதிரி மார்க் பண்ணணும். இதுதான் கரெக்ட் மெத்தட். இந்த மாதிரி எதுவாச்சும் மார்க் பண்ணியிருந்தோன்னா அது வந்துட்டு மார்க்கு கொடுக்க மாட்டாங்க. இந்தமாரி டிக் போடுறதோ இல்லை இந்தமாரி இன்ட்டு போடுறதோ இல்லை லைட்டாக புள்ளி மட்டும் வைக்கிறது, இந்தமாரி ஒரே கொஷினுக்கு 2 ஆன்சர் மார்க் பண்ணிடுறது, இந்தமாரி கொஷினுக்குலாம் மார்க் போட மாட்டாங்க. இப்போ கீழே பாருங்கள், அந்த ஒரு 4 ரீசன் போட்டிருக்கான். இந்த 4 ரீசனில் ஏதாச்சும் ஒன்று பண்ணோன்னா நம்மளோட ஓஎம்ஆர் ஷீட்டை வேலிடேட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பிளாக் பால் பாயிண்ட்டை தவிர்த்து வேறு ஏதாவது பென் யூஸ் பண்ணால் வேலிடேட் பண்ண மாட்டாங்க. அதே போல் ஆன்சர் ஷீட்டில் ஏதாச்சும் சிம்பிள்ஸ் ஏதாச்சும் இர்ரெலவெண்ட்டாக எதுவும் நம்ம எழுதி வைக்கக்கூடாது, ரிமார்க் மாதிரி. ஓகேவா? அதே போல் ஓஎம்ஆர் ஷீட்டில் சிக்னேச்சர் போட்டிருக்கணும். இந்த கேண்டிடேட் சிக்னேச்சர் இதை வந்துட்டு பிளாங்காக இருந்துச்சுன்னா வேலிடேட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஃபோர்த்தாக என்ன போட்டிருக்காங்கன்னா, ஆன்சர் ஸ்கிரிப்டில் வர நம்பரை இந்த இடத்துல கரெக்டாக எழுதணும். எழுதிட்டு அந்த நம்பருக்கான ஷேடையும் கரெக்டாக இங்கே போட்டுடணும். ஓகேவா? அது 4 டிஜிட் நம்பர் தான் இருக்கும். 4 டிஜிட்டுக்கு இங்கே வந்து நம்ம ஷேட் பண்ணிடணும். ஸோ இந்த 4த்தையும் மிஸ் பண்ணிட்டோன்னா வேலிடேட் பண்ண மாட்டாங்க. அதே போல் இங்கே என்ன போட்டிருக்கான்னு பாருங்கள். இப்போ இந்த கீழே இருக்கிற 2 ரீசனில் ஏதாச்சும் நம்ம ஒன்று பண்ணிட்டா 0.5 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவதா டோட்டல் மார்க்லேருந்து போட்டிருக்கான். அதாவது என்னென்னா, ஏதாவது ஒரு கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணவே இல்லை, ஷேட் பண்ணவே இல்லைன்னா அதுக்கு 0.5 மார்க் வந்து மைனஸ் போகும். அதே போல் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், கைரேகை வந்துட்டு கரெக்டாக லெஃப்ட் தம்பில் வச்சுருக்கணும் இந்த இடத்துல. ஓகேவா? இது 2 மிஸ் பண்ணிட்டோன்னா 0.5 மார்க்கு. அதனால் ஆன்சர் தெரியலனாலும் விடை தெரியவில்லைங்கிற ஆப்ஷனுக்கு வந்துட்டு ஓகேவா? அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பிளாங்காக விடாதீங்க. பிளாங்காக விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 0.5 மார்க் ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸாம் ஹால் டியூட்டி பார்க்குறவங்க சைன் போடுவாங்க கடைசியாக அவங்கள்ட்ட வாங்கும்போது தான். ஓகேவா? அப்புறம் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு இந்த இடத்துலலாம் எதுவும் ஃபில்லப் பண்ணுமான்னு டவுட் வர வேணாம். இதெல்லாம் ஆல்ரெடி உங்கள் நேமு, ஃபோட்டோ, ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாமே பிரிண்ட் ஆகி வந்திருக்கும். ஓகேவா? அதனால் இந்த இடத்த நீங்கள் எதுவும் கவலைப்பட வேணாம். இப்போ நெக்ஸ்ட்டு 9:15க்கு கொஷின் பேப்பர் பண்டில் வந்துடும். அதை வந்துட்டு பிரிக்கிறதுக்கு முன்னாடி 2 பேர்கிட்ட வந்துட்டு 2 ஸ்டூடெண்ட்டை சைன் வாங்கணும். ஓகேவா? சைன் வாங்கின பிறகு, சாட்சி கையெழுத்து வாங்கின பிறகு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆப்சண்ட் ஆனாலும் அந்த பிளேஸில் வச்சிடணும்.
ப்ரெசென்ட் ஆனாலும் அவங்கள்ட்ட டபிள்யூ ஷேப்பில் வரிசைலாம் வச்சுட்டு வந்துடணும். ஓகேவா? 9:15லேருந்து 9:30 வரைக்கும் அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் கேண்டிடேட்ஸ் படித்து பார்த்துட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த OMR ஷீட்டில் கரெக்டாக 1லேருந்து ஆர்டராக 200 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் அவங்களோட கொஷின் பேப்பர் நம்பர் எழுதி சைன் வாங்கிக்கணும். அதே போல் அவங்கள்ட்ட கொஷின் பேப்பரில் ரெஜிஸ்டர் நம்பரை போட சொல்லணும். அதுக்கப்புறம் ஹால் டியூட்டி பார்க்குறவங்க உங்களோட சைன் எடுத்து அவங்களோட ஹால் டிக்கெட்டில் போட்டுடணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ தான் உங்களுக்கு சொன்னேன். கொஷின் பேப்பர் நம்பர் எடுத்து OMR ஷீட்டில் இந்த மாதிரி எழுதிட்டு அதை ஷேட் பண்ணி விட்றணும். இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காமிச்சேன். ஓகேவா? இந்த இடத்துல போட்டுடணும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம் எழுதவங்க சிக்னேச்சராக இந்த இடத்துல போடணும்னு சொன்னேன். அதை நான் ஆல்ரெடி காமிச்சேன்ல, ஆன்சர் ஷீட்டில் இந்த இடத்துல போட்டுறணும். ஓகேவா? அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் ஸ்டூடெண்ட் ப்ரெசென்ட் ஆனாலும் சரி, ப்ரெசென்ட் ஆகலைனாலும் சரி, ஆப்சென்ட்டை வந்துட்டு எல்லாத்தையுமே பிளாக் பென்னால் தான் எழுதணும். அதுவே வந்துட்டு ஆன்சர் ஸ்கிரிப்ட் இருக்குல்ல OMR ஷீட்டு, அதில் வந்துட்டு சப்போஸ் ஆப்சென்ட் ஆன ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா கேன்சல்னு சொல்லிட்டு க்ராஸ் பண்ணணும். பேஜை ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு கேன்சல் அப்படின்னு ரெட் பேனாவால் எழுதணும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இது வந்துட்டு எக்ஸாமினருக்கான இன்ஸ்ட்ரக்ஷனு. அதுக்கப்புறம் ஹால் ஸ்கெட்ச் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களே, அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆனவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் எழுதணும். அதுவும் டபிள்யூ ஷேப்பில் எழுதணும். ஆப்சென்ட் ஆயிருந்தாலும் ஆப்சென்ட்னு எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷீட் கொடுத்துருப்பான். ஒரு ஷீட்டில் 10 ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் மட்டும் தான் இருக்கும். இன்னொரு ஷீட்டில் 10 ஷீட்டோட நம்பர்ஸ் இருக்கும். ஆனால் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபிள்யூ ஷேப்பில் இப்படி இருக்கும். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷீட்டில் இங்கே வந்துட்டு ஸ்டூடெண்ட் நம்பர் 1, 2 அவங்க நம்பர் அப்படியே எழுதிட்டே வரணும். 3, 4, 5 முடிச்சதுக்கப்புறம் டபிள்யூ ஷேப்பில் 6, 7, 8, 9, 10 இங்கே முடிச்சிடுறோமா? இது ஒரு ஷீட்டில் முடிச்சிருவோம். அடுத்த ஷீட்டில் இங்கே ஆரம்பிச்சிடக்கூடாது, இங்கே ஆரம்பிக்கக்கூடாது. ஓகேவா? செகண்ட் ஷீட்டில் இந்த இடத்துல ஆரம்பிக்கணும். 11th ஸ்டூடெண்ட் வந்து இந்த இடத்துல ஆரம்பிக்கணும். 12, 13, 14, 15 முடிச்சுட்டு 16, 17, 18, 19, 20 இந்த மாதிரி வந்து டபிள்யூ ஷேப்பில் எழுதணும். ஓகேவா? ஒரே ஷீட்லேயும் 20 ஸ்டூடெண்ட்டோட நேமையும் எழுதிடக்கூடாது. 2 ஷீட்டையும் தனித்தனியாக யூஸ் பண்ணணும். 2 ஷீட்டில் ஃபஸ்ட்டு ஷீட்டில் டபிள்யூவோட ஃப்ரண்ட்டை எழுதணும். அடுத்த ஷீட்டில் டபிள்யூவோட ரிமைனிங் பார்ட்டை எழுதணும். புரியுதுல்ல? எக்ஸாம் வந்துட்டு 9:30லேருந்து 12:30 வரையும் நடக்கும். இதில் ஹால் டியூட்டி பார்க்குறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் டைமை இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுகிறவங்களும் சரி, ஹால் டியூட்டி பார்க்குறவங்களும் தேர்வு அறையை விட்டு வெளியில் வரவே கூடாது முடிகிற வரைக்கும். அதே போல் கடைசியாக 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு எச்சரிக்கை எழுப்பணும். ஓகேவா? டைம் 12:30 ஆன பிறகு ஸ்டாப் ரைட்டிங் சொல்லிவிட்டு அவங்க எவ்வளோ கொஷின்ஸ் எழுதியிருக்காங்களோ 200 முடிச்சிட்டாங்கன்னா இந்த காலமில் போயிட்டு இப்போ நீங்கள் 200 கொஷினும் கரெக்டாக ஃபில்அப் பண்ணி டைம்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா இல்லை எஸ் நோவில் எஸ்ஸில் மட்டும் ஷேட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு டைம் பத்தில் ஒரு 10 கொஷின்ஸ் பாக்கி இருக்குன்னா நோன்னு ஷேட் பண்ணிவிட்டு எத்தனை கொஷின் பாக்கி இருக்கோ அந்த 10ங்கிற நம்பரை இந்த இடத்துல ஃபில்அப் பண்ணணும். ஓகேவா? எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா 0ன்னு போட தேவையில்லை, எஸ்ன்னு மட்டும் போட்டால் போதும். நோவாக இருந்தால் மட்டும்தான் கவுண்ட்டு போடணும். ஓகேவா? சப்போஸ் கேண்டிடேட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் கேட்டால் அதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணவே கூடாது. ஓகேவா? அதே போல் OMR ஷீட்டில் சைன் போட்ட மாதிரி கைரேகையும் வாங்கிக்கணும். ஓகேவா? லெஃப்ட் தம்போட கைரேகை இந்த இடத்துல வாங்கிக்கணும். ஹால் டியூட்டி பார்க்குறவங்க OMR ஷீட்டில் எல்லாமே ஃபில்அப் பண்ணியிருக்காங்களா, கரெக்டாக பண்ணியிருக்காங்களான்னு வெரிஃபை பண்ணிட்டு கலெக்ட் பண்ணிக்கணும். அதுவும் எப்படி நீங்கள் வந்துட்டு டபிள்யூ ஷேப்பில் கொடுத்தீங்களோ கொஷின் பேப்பர் அண்ட் OMR ஷீட்டை அதே டைப்பில் கலெக்டும் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் OMR ஷீட்டில் ஹால் டியூட்டி பார்க்குறவங்க 2 இதை ஷேட் பண்ணணும். கேண்டிடேட் வந்துட்டு அந்த ஸ்பேஸில் கரெக்டாக சிக்னேச்சர் போட்டிருக்காங்களா, அதுக்கு வந்து எஸ் நோவுக்கு எஸ் போட்டிருந்தாங்கன்னா எஸ் போட்டுக்கணும், இல்லைன்னா நோ போட்டுக்கணும். அதே போல் கைரேகையும் கரெக்டாக அதில் வச்சுருக்காங்களா, அதுக்கும் வந்துட்டு எஸ் நோ இந்த மாதிரி ஆன்சர் ஷீட்டில் இருக்கும். இதை வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில் பண்ணிடக்கூடாது. இது வந்துட்டு ஹால் டியூட்டி பார்க்குறவங்க தான் இதை ஃபில்அப் பண்ணணும். கடைசியாக வந்துட்டு OMR ஷீட் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டியூட்டி பார்க்குறவங்களோட சிக்னேச்சரை போட்டுடணும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட சிக்னேச்சர் இருக்கும், சிக்னேச்சர் ஆஃப் த இன்விஜிலேட்டர். அதுக்கப்புறம் OMR ஷீட்டை கலெக்ட் பண்ணிட்டு உடனடியாக போயிட்டு அங்கே போய் கொடுத்துடணும். ஓகேவா? அவ்வளோதான் இன்ஸ்ட்ரக்ஷனு. இதில் வந்துட்டு எக்ஸாம் டியூட்டி பார்க்குறவங்களுக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
கேண்டிடேட்ஸ்க்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க. தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.